ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இது இந்த 2021ஓட நம்மளோட சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் வந்துட்டு இந்த லிவான் ஹேர் சீரம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம ஹேருக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை பற்றினதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்க போகுது. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஹேர் க்ரோத் சீரம், பயோட்டிக்கோட ஹேர் க்ரோத் சீரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரம் பார்த்தீங்கன்னா லிவானோட சீரம். இது வந்துட்டு மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம்னா, முடி வந்துட்டு சிக்கா இருக்கும் இல்லையா, டேங்கிளா இருக்கும்போது நமக்கு அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி நம்ம கோம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சிக் இல்லாம வந்துட்டு ஈஸியா நம்ம கோம் பண்றதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக நம்ம இதை அப்ளை பண்ணி நம்ம கோம் பண்ணிட்டோம்னா நம்மளோட முடி வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பவுன்சியா, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சில்கியா வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ற சீரம். ஸோ இந்த சீரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணும்போது சில டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸே நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எஸ், இந்த லிவான் ஹேர் சீரம் இப்படி தாங்க இருக்கும். நான் வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆஃப்டர் ஹேர் வாஷ் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம முடி வந்துட்டு கோம் பண்ணும்போது சிக்காக இருந்துச்சுன்னா முடி வந்துட்டு நிறைய டேமேஜ் ஆகும் நமக்கு சீவும் போது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சீரம் நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம கோம் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஹேர் டேமேஜ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஹேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சில்கி அண்டு ஷைனாக இருக்கும். ஸோ இந்த சீரம் மெயினாக நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுனாங்க, நம்ம சிக் எடுக்கும்போது டேங்கிள் நிறையா இருந்துச்சுன்னா பிரேக்கேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சீரம் வந்துட்டு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோம் பண்ணும்போது ரெகுலராக இருக்கிற பிரேக்கேஜை விட கம்மியாக இருக்குங்க. ஸோ டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த லிவான் சீரத்தை வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வெட்டா இருக்கிற ஹேர்லயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு ஹேர் வாஷ் எடுத்த நெக்ஸ்ட் டே நம்ம சிக் எடுக்கும்போது நிறைய வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும், நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஃப்ரிஸ்ஸா இருக்கும்போது. ஸோ அப்போ இது வந்து சீவும் போது சிக் இல்லாம வரும். ஸோ இது ரெண்டு டைமும் நம்ம ஈஸியா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இது ரெண்டுமே இந்த வீடியோல வந்துட்டு ரெண்டு டைம்லயுமே நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படி சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே போக இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த சீரம் அப்ளை பண்ணி சிக் எடுத்திருக்கேன், வேற எதுவுமே நான் அப்ளை பண்ணல. ஸோ இதையும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு டைப்புமே உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் புரியும். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம வந்து டெமோ பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டவல் ட்ரை பண்ண ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. என்னோட ஹேர் வந்து இப்போ டவல் ட்ரை பண்ணி கொஞ்சம் செமி வெட்டாக இருக்குது. நான் இப்போ இதில் வந்துட்டு என்னோட ஹேர் வந்து ஷார்ட் அப்படிங்கிறனால நான் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம சீரம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹேரோட மிட்டிலிருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற சீரமை நம்ம இந்த மாதிரி டாப்பில் இருக்கிற ஹேரில் ஸ்கேல்பில் படாமல் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி த்ரூ அவுட் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோம் பண்ணும்போது நமக்கு ஹேர் பிரேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெகுலராக இருக்கிற ஹேர் பிரேக்கேஜை விட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குங்க. சுத்தமாக பிரேக்கேஜே இல்லாமல் இருக்காது, ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ட்ரை ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் என்னுடைய முடி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குதுங்க. நம்ம இப்போவே டேரெக்டாக வந்துட்டு கோம் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு முடி உடையும். ஸோ இந்த சீரம் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட முடியோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஹேரோட மிட்டிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற முடியில் வந்துட்டு ஸ்கேல்பில் படாமல் முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ எல்லா பக்கமே சீரம் அப்ளை ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு சீப்பை வச்சு சீவும் போது நமக்கு வந்துட்டு பிரேக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, சிக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா வரும். ஸோ நமக்கு முடி வந்துட்டு சுத்தமா வந்து உடையாது அப்படின்னு எல்லாம் இல்லைங்க. நமக்கு வந்துட்டு நார்மலா உடையறத விட கொஞ்சம் கம்மியா வந்துட்டு ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எண்டுக்கு நான் அப்ளை பண்ணல. ஸோ இந்த எண்ட்ல மட்டும் சிக்கு நிறைய இருக்கு. மேல பாத்தீங்கன்னா நமக்கு கோம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வருது. ஸோ இதுக்கு தாங்க இந்த சீரம் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது நமக்கு. அந்த ரெண்டு கிளிப்புமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இந்த ஹேர் சீரம் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்ல வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு டேங்கிள் ஃப்ரீயாக கோம் பண்ணும்போது டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த லிவான் சீரம் வந்துட்டு நம்ம முடி இந்த மிட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம போதும். ஸோ இங்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கையில் எக்ஸஸாக இருக்கிற சீரம் வேணால் நம்ம இப்படி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்புக்கு இந்த சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நமக்கு அப்ளை பண்ணாலும்
வந்துட்டு நமக்கு ஹெவியா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இதை அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேர்ல வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு ஓவரால் இல்ல, ஒரு மாதிரி மைல்டு ஃப்ரேக்ரன்ஸா தான் இருக்கு, ஒரு மாதிரி சூதிங் அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்குங்க. வந்துட்டு நமக்கு நிறைய இருக்கு, ஸ்கின்க்கு யூஸ் பண்ற சீரம் இருக்கு, ஹேருக்கு, ஸ்கேல்புக்கு அந்த மாதிரி. ஸோ தட் நம்ம வந்துட்டு எந்த சீரம் வாங்கினாலுமே கூட அதுலயே டைரக்ஷன் ஆஃப் யூஸ்ல வந்துட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு அதை படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வந்துட்டு கிளியரா இருக்கும். ஸோ இதோட பர்பஸ் வேற, நம்மளுக்கு ஹேர் க்ரோத் சீரத்தோட பர்பஸ் வேற. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. ஸோ அண்ட் எஸ் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போட்டா உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்யூ so much for watching.